ஸோ இது எப்படி நடக்குது, யார்கிட்ட நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமன், வந்து ஏஜ்டு பர்சன்ஸுக்கு ரொம்ப காமனாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலா 45லேருந்து 55 வயசுக்குள்ள போஸ்ட் மெனோபாசல் அப்படின்றது ஃபீமேல்ஸுக்கு எல்லாருக்கும் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நேச்சுரலாகவே பாடியில் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் வந்து கால்சியம் போனுக்குள்ள வர்றதுக்கும் கால்சியம் போன்லேருந்து வெளியில போறதுக்கும், ஸோ போனுக்குள்ள வர்றது ஆஸ்டியோபிளாஸ்ட்னும் போன்லேருந்து வெளியில போறது ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சைக்கிள் வந்து ப்ராப்பரா நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ போஸ்ட் மெனோபாசல் டைம்ல, அதாவது மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கும் போது ஆஸ்டியோபிளாஸ்ட் கால்சியம் உள்ள வர்றது கம்மியாயிரும். ஆனா கால்சியம் போன்ல இருந்து வெளியில போற அந்த ஆஸ்டியோகிளாஸ் மட்டும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப அதிகமா வருது. அடுத்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஸ்டெராய்டு சாப்பிட்றவங்க, உட்காந்தே அதிகமா வேலை பார்க்குறவங்க, விட்டமின் டி கிரானிக்கா கம்மியா இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப காமனா ஏற்படும்.